ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆக போகுது. இதோட புக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதோட புக்கிங் பத்தி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதோட புக்கிங் மேக்ஸிமமே 2 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆயிடும். கம்ப்யூட்டர்லயும் சரி, நான் உங்களுக்கு மொபைல்லயும் சரி இதோட ஈஸி மெத்தட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர்ல தான் புக் பண்ண போறேன். ஸோ நான் சொன்ன ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்டா புக் பண்ண முடியுது, எவ்வளவு சீக்கிரம் பண்றோம் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்னும் நமக்கு ஓப்பனிங்க்கு டைம் இருக்கு. ஸோ இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நான் 2 மொபைல் நம்பர்ல வேற டேப்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர்ல ஃபைனல் டைம்ல நமக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு இல்ல அப்படின்னா அதுல வர்ச்சுவல் கியூ அதிகமா வருதுன்னா இன்னொரு டேப்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எதுல கம்மியா கிடைக்குதோ அதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வர்ச்சுவல் கியூ கம்மியா வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா பண்ண முடியும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் இல்ல டைம் வர்ச்சுவல் கியூ வர்றது இல்ல, பார்க்கலாம், எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வர்ச்சுவல் கியூ ரொம்ப கம்மி தாங்க. ஸோ புக்கிங் பாத்தீங்கன்னா 10 மணி ரீட்ரை வந்துருச்சு. ஸோ லாக் அவுட் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பேஜ்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நினைச்சது எதிர்பார்த்ததுதான். ஸோ இன்னொரு டேப்ல நமக்கு இருக்கனால அதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அதுல இருந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் 2 பேர் கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ டிக்கெட் நம்ம புக் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண டீடைல்ஸ் எப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்களே. நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்ததுல அப்படியே நம்ம கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம். டிக்கெட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ல டிக்கெட் ஷோ ஆகும். ஸோ வர்ச்சுவல் கியூ பொறுத்த வரைக்கும் அங்க பிரதர்ஷனத்துக்கு அதிகமா இல்லை. நான் 2 மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணியிருந்தேன். ஒரு மொபைல் நம்பர்ல நமக்கு லாக் அவுட் லாஸ்ட் டைம்ல ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு மொபைல் நம்பர் லாகினை வச்சுதான் நம்ம ஃபாஸ்டா புக் பண்ணோம். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட். 26ஆம் தேதி நான் சண்டே புக் பண்ணேன். இப்ப பாருங்க புக்கிங் முடிஞ்சு வந்ததுமே நமக்கு அந்த டேட் ஃபுல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற டேட்டும் இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா புக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க. ஸோ ஓப்பன் ஆனதுல 10 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. ஆனா எனக்கு 10:01க்கு தான் இந்த பேஜே வந்துச்சு. அது வரைக்கும் வரவே இல்லை. இன்னொரு நம்பர்ல ட்ரை பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா ஜஸ்ட் லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 நிமிஷத்துல கிடைச்சதும் லாக் அவுட் ஆயிடுச்சு. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா புக் ஆகுதுன்னு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு எல்லா டேட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண நமக்கு எல்லா டேட்டும் ஃபாஸ்டா புக் ஆகுது பாருங்க. ஸோ நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2 பேத்துக்கு இந்த மாசம் நவம்பர் மாசத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால ஹெல்ப் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு மந்த்துமே அங்க பிரதர்ஷன டிக்கெட் நம்மளோட குரூப்ல முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா டேட்டும் ஃபில் ஆயிடுச்சு. 18ஆம் தேதி மட்டும் ஓப்பன் ஆகல. 18 ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்ஷனம் கிடையாது. மீதி நாள் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புக்கிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 10:01க்கு நமக்கு லிங்க் கிடைச்சது. இப்போ 10:04 ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல ஆல் புக்கிங்ஸ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.